விஸ்வா விஸ்வா, ஏய் விஸ்வா, வாடா. ஏண்டா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு புரியுதுடா, ஆனா உனக்கு என்ன சொல்லி தெளிவுபடுத்துறதுன்னு தான் எனக்கு புரியல. டேய், இவ்வளவு நாளாதான் அம்மா கூட இருந்த, இப்பதான் தனி கொடுத்துன்னு வந்துட்டியே. இன்னும் ஏண்டா நந்தினியை புரிஞ்சுக்காம நடந்துக்கிற? என்னடா சொல்ற? நிஜமாவே புரியலையா? சரி, இப்ப நான் தெளிவாவே கேட்கிறேன். இப்ப நீயும் நந்தினியும் தனி கொடுத்துனா வந்துட்டீங்க. வந்ததுல இருந்து சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. சரி, அதை விடு. உன் அம்மா தான் நீ பால் காய்ச்ச கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நந்தினி வீட்டுல இருந்து யார் வந்தா என்ன, வரலன்னா அவங்களுக்கு என்ன? நீ கூப்பிட்டும் வரமாட்டேன்னு வீட்லயே இருந்தவங்க திடீர்னு கிளம்பி வந்து நந்தினியும் நந்தினியோட அப்பா அம்மாவையும் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்களேடா. மாசமா இருக்கிற பொண்டாட்டி ஆசைப்பட்டா அவளுக்காக சொர்க்கத்தையே வாங்கி கொடுக்கணும்னு தாண்டா எல்லா புருஷனும் ஆசைப்படுவான். டேய், நந்தினி அப்படி என்னடா ஆசைப்பட்டாங்க? தான் சமைச்சதை தான் புருஷன் சாப்பிடணும் தாண்டா ஆசைப்பட்டாங்க. அது தப்பா? அத கூட உன்னால நிறைவேற்றி வைக்க முடியாத விஸ்வா? என்னடா இப்படி பேசுற? உனக்கு தெரியாதாடா எந்த சூழ்நிலையில நேத்து நான் அவாய்ட் பண்ணனு உனக்கு தெரியாது? பார்த்துட்டு தானே இருந்த. என்னடா பெரிய சூழ்நிலை? சூழ்நிலையா? அந்த நேரம் பார்த்து அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாங்களாம், சமயக்காரம்மா கொண்டு வந்தாங்களாம். இவர் நந்தினி சமைச்ச சாப்பாட்டை ஒதுக்கி வச்சிட்டாராம். ஏய், பேசிக்கிட்டே போகாதடா. நான் ஒண்ணு வேணும்னு ஒதுக்கி வைக்கல. நீயும் அங்கிருந்து பார்த்துட்டு தானே இருந்த. சத்தியமா சொல்றேன், நந்தினி எனக்காக ஆசாசியா சமைச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அதைத்தான் நான் சாப்பிட்றதா இருந்தா அதுவும் உனக்கு தெரியும். அந்த நேரம் பார்த்து ஏன் போறாத வேலை அந்த அம்மா சாப்பாடு தூக்கிட்டு வராங்க. சாப்பாடு தூக்கிட்டு வந்தா கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்களா, அடுத்த நிமிஷம் அங்கிருந்து அம்மா ஃபோன் பண்ணுவாங்களா, உடனே இவங்க ஃபோன் எடுத்து எங்கிட்ட கொடுப்பாங்களா, அம்மா அங்கிருந்து ஒரு டயலாக் அடிப்பாங்களா, நீ முழுசா சாப்பிடணும் மிச்சம் வைக்க கூட நான் 1ஆம் கிளாஸ் புள்ள இல்ல. இதுக்கு அப்புறமாவும் நந்தினியை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அவ சாப்பாட பாதி அம்மா சாப்பாட பாதின்னு சாப்பிட்டுட்டு நான் மிச்சத்தை திருப்பி கொடுத்து அனுப்பியிருந்தேன்னு வச்சுக்க. என் வீட்டுல நேத்து என்ன இருக்கும் தெரியுமில? மாடியில இருந்து குதிக்கிறேன், ரயில் தண்டவாளத்துக்கு போறேன்னு கிடந்து கூச்சிருப்பாங்க எங்க அம்மா. இதெல்லாம் தேவை எனக்கு இதுக்கு மேலேயும்? சரிடா, அம்மா கொடுத்து அனுப்பின சாப்பாடை சாப்பிட்றதுக்கா கோர்ட் ஒன்னையும் நந்தினியும் தனி கொடுத்துன்னு இருக்க சொல்லிச்சு? இந்த தனி கொடுத்தன வாழ்க்கையில உங்க 2 பேருக்குள்ள யார் நுழைஞ்சாலும் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுன்னு கோர்ட்ல சொன்னாங்கல்ல. அதனாலதான் உங்க 2 பேருக்குள்ள உங்க அம்மா இன்டர்ஃபியர் ஆறாங்க. இது எல்லாம் தெரிஞ்சும் எப்படா உன்னால அக்செப்ட் பண்ண முடியுது? அப்போ உங்க அம்மாவுக்காக இன்னும் நீ நந்தினியை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்க, கரெக்டா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி சலிச்சு போயிட்டேன். என்னால இதுக்கு மேல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. விட்டுடு ப்ளீஸ். இங்க பாருடா, நந்தினிய நீ உன் வைஃபா கூட நினைக்க வேண்டாம். பாவம்டா, கர்ப்பமா இருக்கிறவங்க பட்னி கிடக்க கூடாதுங்கிற மனிதாபிமானத்திலேயாவது அவங்க சமைச்சதை நீ சாப்பிடுறா. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. புரியாதுடா, ஏன்னா நீ அவங்கள பத்தி யோசிச்சாதானே உனக்கு புரியும். என்னடா பாக்குற? சமயக்காரம்மா கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு நீ மாட்டு கிளம்பி வந்துட்ட. அதுக்கப்புறம் நந்தினி சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ கிளம்பி வந்ததும் அவங்க ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அமைதியா இருந்துட்டாங்க. அவங்க கிட்ட ஏன் நந்தினி நீங்க சாப்பிடலையான்னு கேட்டதுக்கு, நான் சமைச்சதே அவருக்காக தான், அவரே சாப்பிடாத போது நான் எப்படி சாப்பிட முடியும்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்கடா. டேய், இன்னைக்கு நைட்டும் அவங்க உனக்காக தான் சமைக்க போறாங்க. நீ எப்படியும் சாப்பிட போறது இல்ல. இன்னைக்கு நைட்டும் அவங்க பட்னியா தான்டா இருக்க போறாங்க. டேய், இப்ப அவங்க 2 உயிரா இருக்காங்கடா. உன்னுடைய குழப்பத்தினால அந்த 2 உயிரையும் பட்டி போட்டு கொன்னுடாத. என்னக்கா இன்னும் வீட்டுக்கு வராம இங்கேயே இருக்க?
சரி மகேஷும் வீட்டுக்கு வரல, அவன் எங்க? மகேஷ் வீட்டுக்கு வரலையா? இல்லக்கா, அவனும் இங்க இருப்பான் தான் நினைச்சிட்டு வந்தேன். இல்லடா, அவன் மத்தியானமே மூடு சரியில்லைன்னு கிளம்பி போயிட்டான். அவன் இன்னும் வீட்டுக்கு வரலனா எங்க போயிருப்பான்? டிஸ்டர்ப் பண்றது இந்த போன் சும்மா யாரு சொல்லுக்கா. ஏய் மகேஷ், எங்கடா இருக்க? நான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன்க்கா. வீட்டுக்கு போகாம கெஸ்ட் ஹவுஸ்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ ஐயோ வீடுலாம் கூப்பிடாதக்கா. அங்க வந்தா ரேவதி பணமாவும் உயிரோடமாவும் மாறி மாறி வந்து பயமுறுத்துறாக்கா. ஏய் சீ, என்ன வளர? தண்ணி அடிச்சிருக்கியா? அது வந்துக்கா பயத்தால தண்ணி அடிச்சேன்க்கா. உனக்கு அறிவில்ல? இப்படி பயந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? அப்படி இல்லக்கா. நிதானமா யோசிக்கணும் மகேஷ். சரி விடு, இப்ப நான் எது சொன்னாலும் உன் மண்டையில ஏறாது. நீ வீட்டுக்கு முதல்ல கிளம்பி வா. இல்லக்கா, என்னால வீட்டுக்கு எல்லாம் வர முடியாதுக்கா. ஏன்? கார் ஓட்ட முடியாத அளவுக்கு போதையா? கார் ஓட்ட முடியாதுல நான் சொல்லல, அது வந்துடுவேன். வீட்டுக்கு வர ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏச்சி, திரும்ப திரும்ப பயமா இருக்குன்னு சொல்லாத. வெக்கமா இருக்கு. நம்மள பார்த்துதான் ஊரு பயப்படணும், நாம யார பார்த்து பயப்படக்கூடாது. சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. இது பாரு, இப்ப நீ கிளம்பி வரல, நான் அங்க வந்துருவேன். நான் அங்க வந்தேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ வராதக்கா, நீ வராத, நானே அங்க வரேன்க்கா. ஒழுங்கா டிரைவ் பண்ணிட்டு வர முடியுமா, இல்ல விஜய் அனுப்பவா? நான் டிரைவ்லாம் கரெக்டா பண்ணிடுவேன்க்கா. சரி, இது பாரு, வர்ற வழியில யாரையும் பார்த்து பேசாத. ஏன்னா நீ இப்ப போதையில மட்டும் இல்ல, பயத்திலயும் இருக்க. யார்கிட்டயாவது ஒளரி கொட்டி வைக்காத. இல்லக்கா, யாருக்கிட்டையும் வளர மாட்டேன். சரி, சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. என்னக்கா வரேன்னு சொல்லிட்டானா? ஆமாண்டா, வா நம்மளும் கிளம்பலாம். அவன் வரும்போது நம்ம வீட்டுல இல்லனா பயந்து திரும்ப எங்கேயாவது கிளம்பி போயிடுவான். நந்தினி, மெதுவா மெதுவா. எப்ப வந்தீங்க? இப்பதான். சாரிங்க, நான் அசதியில தூங்கிட்டேன். சரி, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் சமைச்சதில்ல, அத்தை கொடுத்து விட்டதுதான். வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஒரு நிமிஷம். மத்தியானமும் சாப்பிடல, எதுக்கு இந்த நிலைமையில பட்டினி கிடக்கணும்? எதையோ நினைச்சுக்கிட்டு நாம பட்டினி இருக்கலாம். நம்ம குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு?
என்ன சொன்னீங்க? நம்ம குழந்தையா? குழந்தை விஷயத்திலேயாவது நம்மன்னு என்ன உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்களே, எனக்கு அது போதுங்க. நான் சாப்பிடுறேங்க. நம்ம குழந்தைக்காக நான் சாப்பிடுறேங்க. நீங்க எதுக்காக எடுத்துட்டு வரீங்க? நானே எடுத்துக்கிறேங்க. உட்காரு, போய் உட்காரு. சாப்பிடு. நீங்க நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிடு. இரு. தண்ணி தண்ணி குடி. ம். தேங்க்ஸ்ங்க. எனக்கு போதுங்க. நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல, எனக்கு வேண்டாம். ஏங்க? சாரி, நான் வரும்போது ஒரு ஃப்ரெண்டோட கிளையண்ட் வெளியில சாப்பிட்டேன். நான் பட்னி இருக்க கூடாதுன்னு தானே என் மேல அக்கறையா கேட்டீங்க. அதனால தானே நீங்களே பரிமாறினீங்க. எனக்கு பொறையேறினதும் பதட்டத்துல தலையை தட்டினீங்க. அவசர அவசரமா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது என் கையால ஏன் நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க? சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொன்னது குழந்தைக்காக. தலையில தட்டினதும் தண்ணி எடுத்துட்டு வந்ததும் மனிதாபிமானம். குழப்பிக்காத. அக்கா, என்னக்கா காரை காணும், இன்னும் வரல போல இருக்கே. அதானே, ஒருவேளை ஆட்டோல வந்திருப்பானா? வா உள்ள போய் பாப்போம். மகேஷ், வீட்ல யாரு? அம்மா, என்னம்மா? தம்பி மகேஷ் வந்துட்டானா? வரலம்மா. சரி, இப்ப வேலையை பாருங்க. சரிங்கம்மா. எங்கடா போய் தொலைஞ்சான்? அந்த ரேவதி தான் நம்மள எப்பவுமே டென்ஷன் படுத்திட்டு இருக்கானா? இவன் அவளை நினைச்சு பயந்து நம்மள டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அக்கா, அவன் போன்ல கன்ஃபார்மா வீட்டுக்கு வரேன்னு சொன்னானா? ஆமாண்டா. ஆரம்பத்துல வீட்டுக்கு வந்தா அந்த ரேவதி போனதை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால நான் வரலன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் திட்டினதும் சரிக்கா நான் உடனே கிளம்பி வரேன்னு சொன்னான். அப்படி உன்னால டிரைவ் பண்ண முடியலன்னா சொல்லு, விஜய் அனுப்பி உன்னை கூட்டிட்டு வர சொல்றேன்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டாக்கா, நானே வந்துருந்தாண்டா சொன்னா. அதுதான் வர வழியில உன்ட்ட சொல்லிட்டு இருந்தல, இப்ப திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. இல்லக்கா, வரேன்னு சொன்னா இன்னும் ஆளையும் காணும், போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதாங்க கேட்டேன். அதான்டா எனக்கும் புரியல. நமக்கு ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஆனா நாமளே வீட்டுக்கு வந்துட்டோம், பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ். அவன் இன்னும் வரலனா? போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இது பாரு, இதுக்கு மேலயும் நாம அவனே வருவான்னு எதிர்பார்க்கறது தப்பு. எனக்கு என்னமோ அவன் இன்னும் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கிளம்பி இருக்க மாட்டான்னு தோணுது. நீ நேரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போ. அவன் அங்க இருந்தானா 4 hour விட்டு அவனை உடனே கூட்டிட்டு வா. சீக்கிரம் போ. சரிக்கா.
ச்சே. அக்கா மகேஷ் வீட்டுக்கு வந்துட்டானக்கா? இல்லடா நீ முதல்ல அங்க போயிட்டியா இல்லையா? அக்கா நான் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். அவனை இங்க காணுங்கா. ஒரு ஃபுல்லா அடிச்சிருப்பான் போல இருக்குக்கா. என்னடா சொல்ற? டேய் அவ்வளவு குடிச்சிட்டு கார் எப்படி எங்கடா போயிருப்பான்? தெரியலையேக்கா. சரி நீ எல்லா இடத்துலயும் தேடி பாரு, பக்கத்துல எல்லா இடத்துலயும் சுத்தி பாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேளு. அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு, ஓகே? சரிக்கா. ஐயோ என்ன மகேஷ் நீ? மகேஷ் 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 விஜய் விஜய் சொல்லு, மகேஷ் பாத்துட்டியா? அக்கா அக்கா ஏய் என்னாச்சு? ஏன் பதட்டமா பேசுற? அக்கா மகேஷ் கார ஆக்சிடென்ட் ஆகி நிக்குதுக்கா. வாட்? ஆக்சிடென்ட்டா? ஆமாக்கா. என்னடா சொல்ற? மகேஷ்க்கு என்னாச்சு? அக்கா தெரியலக்கா, கார்ல ஆள காணுக்கா. என்னது காணுமா? டேய் நல்லா தேடி பாருடா. கதவு திறந்து அவன் எங்கயாவது விழுந்து கிடக்க போறான். அக்கா எல்லா இடத்துலயும் தேடி பாருங்கக்கா, மகேஷ காணுக்கா. டேய் எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு? அக்கா நம்ம தெரு முனையில தான்க்கா. நம்ம தெரு. சரி சரி இரு, நான் வந்துடுறேன் இப்போ. மகேஷ் என்னடா? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாராவது பார்த்துட்டு ஹாஸ்பிடல் கூட்டு போனாலும் விசாரிச்சு பார்த்தக்கா, யாருமே தெரியலன்னு சொல்றாங்கக்கா. மகேஷ் எங்க போனானே தெரியலக்கா. எங்க போய்